ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 4. அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு. பதம் 35. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இவ்வாறு தன்னுணர்வு அடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். பொருளுரை: தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவிடம் இருந்து அல்லது உண்மையை உள்ளபடி அறிந்தவரிடம் இருந்து ஞானத்தை பெறுவதன் பலன் எல்லா ஜீவன்களும் பூரண புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்களே என்ற அறிவை பெறுவதாகும். கிருஷ்ணரிலிருந்து தனித்து வாழ்வதாக நினைக்கக்கூடிய எண்ணம் மாயா. மா என்றால் இல்லை, யா என்றால் இது என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணரிடம் நமக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. கிருஷ்ணர் மிகச் சிறந்த வரலாற்று நபர், அருவமான பிரம்மனே, பூர்ண சத்தியம் என்றெல்லாம் சிலர் எண்ணுகின்றனர். உண்மையில் பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது போல் கிருஷ்ணரின் உடலிலிருந்து வரும் ஒளியே அருவ பிரம்மனாகும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் காரணமாவார். பிரம்ம சம்ஹிதையில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரமபுருஷ பகவான் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான அவதாரங்களும் அவரின் பல்வேறு விரிவுகளே. அதுபோலவே ஜீவன்களும் கிருஷ்ணரின் விரிவுகளே. பல்வேறு விதத்தில் விரிவடையும் கிருஷ்ணர் தனது தனித்தன்மையை இழந்து விடுவதாக மாயாவதிகள் தவறாக எண்ணுகின்றனர். இத்தகைய எண்ணம் ஜட ரீதியில் ஆனது. ஒரு பொருளை பல்வேறு பின்ன பகுதிகளாக பிரித்தால் அப்பொருள் தனது முந்தைய நிலையை இழந்து விடுவதென்பது பௌதிக உலகில் நமது அனுபவமாகும். ஆனால் பூர்ணம் என்றால் ஒன்றுடன் ஒன்றை சேர்த்தாலும் ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்றை நீக்கினாலும் ஒன்றே என்பதை மாயாவதிகள் புரிந்து கொள்ள தவறுகின்றனர். அதுவே பூரண உலகின் நியதியாகும். பூரணத்தின் விஞ்ஞானத்தில் நமக்கு போதிய அறிவு இல்லாததால் நாம் தற்போது மாயையினால் மயக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் நம்மை கிருஷ்ணரிடம் இருந்து வேறுபட்டவர்களாக நினைக்கிறோம். கிருஷ்ணரின் பிரிந்த பகுதிகளே என்ற போதிலும் நாம் அவரிடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. உயிரினங்களின் உடலில் உள்ள வேறுபாடுகள் மாயையே. நாம் அனைவரும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக உள்ளோம். கிருஷ்ணர் உடனான நித்தியமான ஆன்மீக உறவை விட உறவினர்களுடனான தனது தற்காலிகமான உடல் சம்பந்தமான உறவை மிக முக்கியமானதாக அர்ஜுனன் எண்ணியதற்கு மாயையே காரணம். கிருஷ்ணரின் நித்திய சேவகனான ஆத்மா அவரிடமிருந்து பிரிக்கப்பட முடியாதவன். அவன் அவரிடமிருந்து தனித்திருப்பதாக நினைப்பது மாயை. இந்த முடிவையே கீதையின் மொத்த உபதேசங்களும் நோக்கமாக கொண்டுள்ளன. பரமனின் தனிப்பட்ட அம்சங்களான உயிர்வாளிகளுக்கு சில கடமைகள் உண்டு. நினைவுக்கெட்டாத காலத்திலிருந்து அந்த கடமையை மறந்துள்ள காரணத்தால் மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள் போன்ற பற்பல உடல்களில் அவர்கள் தங்கியுள்ளனர். பகவானுடைய திவ்யமான அன்பு தொண்டினை மறந்துள்ளதால் இத்தகைய உடல் வேறுபாடுகள் எழுகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வின் மூலமாக
திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படும் போது ஒருவன் இம்மயக்கத்திலிருந்து உடனடியாக விடுதலை அடைகிறான். இத்தகைய தூய ஞானத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து மட்டுமே அடைய முடியும். அதன் மூலம் ஆத்மா கிருஷ்ணருக்கு சமமானவன் என்னும் மயக்கத்தினை தவிர்க்க முடியும். உன்னத ஆத்மாவான கிருஷ்ணரே எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பவர். அப்பாதுகாப்பினை கைவிட்ட உயிர்வாளிகள் பௌதிக சக்தியினால் மயக்கப்பட்டு தம்மை தனிப்பட்டவர்களாக கற்பனை செய்கின்றனர். இவற்றை அறிவதே பக்குவமான ஞானமாகும். பல்வேறு பௌதிக அடையாளங்களில் மயங்கிய இத்தகு ஆத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்து விடுகின்றனர். இருப்பினும் இத்தகு மயங்கிய ஆத்மாக்கள் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுவிட்டால் அவர்கள் முக்தியின் பாதையில் உள்ளவர்களாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஸ்ரீமத் பாகவதத்திலும் 2:10-6 உறுதி செய்யப்பட்டுள்ளது. முக்தி என்றால் கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்னும் தனது ஸ்வரூபத்தில் நிலை பெற்றிருப்பதாகும். பதம் 36. மொழிபெயர்ப்பு. உன்னதமான ஞானமென்னும் படகில் நீ நிலை பெற்றுவிட்டால் உன்னால் துன்பக்கடலை கடந்துவிட முடியும். பொருளுரை. கிருஷ்ணருடனான ஸ்வரூப நிலையை அறிதல் மிகவும் நல்லது. ஏனெனில் அறியாமை கடலில் நடக்கும் வாழ்வு போராட்டத்திலிருந்து இஃது ஒருவனை உடனடியாக உயர்த்தி விடுகிறது. இந்த ஜட உலகம் சில சமயம் அறியாமை கடலுக்கும் சில சமயம் காட்டு தீயுக்கும் உவமிக்கப்படுகின்றது. எவ்வளவுதான் நன்றாக நீச்சல் அறிந்தவனாயினும் கடலில் அவனது போராட்டம் கடினமானதாகும். தத்தளிக்கும் மனிதனை கடலிலிருந்து காக்க யாரேனும் முன்வந்தால் அவனே மிகச்சிறந்த காட்போனாவான். பரமபுருஷ பகவானிடமிருந்து பெறப்படும் பக்குவமான ஞானமே முக்திக்கான வழி. கிருஷ்ண உணர்வு என்னும் படகு மிக எளியதும் மிகச் சிறந்ததும் ஆகும். பதம் 37. மொழிபெயர்ப்பு. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதைப் போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகின்றது. பொருளுரை. ஆத்மா, பரமாத்மா மற்றும் இவர்களுடனான உறவு இவற்றை பற்றிய பக்குவமான அறிவு இங்கு நெருப்பிற்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த நெருப்பு தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் எரிப்பதோடு அல்லாமல் நற்செயல்களின் விளைவுகளையும் கூட சாம்பலாக்கி விடுகின்றது. உருவாகி கொண்டிருக்கும் விளைவுகள், பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகள், தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என விளைவுகளின் பல நிலைகள் உள்ளன. ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றிய ஞானம் இவ்விளைவுகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. ஒருவன் பூரண ஞானத்தில் இருக்கும்போது தோன்றிய விளைவுகள், தோன்றாத விளைவுகள் என எல்லாமே எரிக்கப்பட்டு விடுகின்றன. செயல்களின் பாவ புண்ணியங்கள் இரண்டையும் ஒருவன் வெற்றி கொள்கிறான் என்று வேதம் கூறுகின்றது. பதம் 38. மொழிபெயர்ப்பு. இவ்வுலகில் உன்னத ஞானத்தைப் போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறு ஒன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பழமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தில் தன்னில் அனுபவிக்கிறான். பொருளுரை. உன்னத ஞானத்தை பற்றி நாம் பேசுகையில் ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் பேசுகின்றோம். உன்னத ஞானத்தை போன்று தூய்மையானதும் சிறந்ததும் வேறு எதுவும் இல்லை. அறியாமையே நமது பிணைப்பிற்கு காரணம். ஞானமே நமது முக்திக்கு காரணம். இந்த ஞானம் பக்தி தொண்டின் பழுத்த பழமாகும். உன்னத ஞானத்தில் நிலை பெறும் போது அமைதியை வேற எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஒருவன் அமைதியை தன்னிலேயே அனுபவிக்கிறான். வேறு விதமாக கூறினால் ஞானமும் அமைதியும் கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றன. இதுவே கீதையின் இறுதி முடிவு. பதம் 39. மொழிபெயர்ப்பு.
உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவன் ஆவான். அதனை அடைந்த பின் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அவன் அடைகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வின் ஞானம் கிருஷ்ணரின் மீது திடமான நம்பிக்கை உடையவனால் அடையப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்று எண்ணுபவன் ஸ்ரத்தவான் அல்லது நம்பிக்கையுடையவன் எனப்படுகிறான். இதயத்தை எல்லா பௌதிக கலங்கங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதாலும் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதாலும் இந்த நம்பிக்கை அடையப்படுகின்றது. இது மட்டுமின்றி புலன்களையும் கட்டுப்படுத்தியாக வேண்டும். கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை கொண்டு புலன்களை அடக்குபவன் தாமதமின்றி கிருஷ்ண உணர்வின் ஞானத்தில் எளிதாக பக்குவத்தை அடைய முடியும். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरे हरि बोल।